ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது சுயஸ் கால்வாய் பற்றி. அந்த வகையில் இந்த சுயஸ் கால்வாய் ஒரு ஆர்டிஃபிஷியல் கால்வாயாக இருக்குது. இது மத்திய தரைக்கடல், செங்கடல் போன்றவற்றின் ஊடாக உலகத்தினுடைய வர்த்தகத்தில் முக்கியத்துவம் பெற்ற கால்வாயாக காணப்படுது. இந்த சுயஸ் கால்வாயானது 1859ஆம் ஆண்டு வெட்ட தொடங்கியது. இது கிட்டத்தட்ட 1869ஆம் ஆண்டு அது முழுமையாக வெட்டப்பட்டு பணிகள் நிறைவுற்றது. இது 193 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு காணப்படுது. அத்துடன் இந்த சுயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடல், செங்கடலோடு கனெக்டடாக இருக்குது. சுயஸ் கால்வாய் எகிப்து நாட்டில் காணப்படுது. ஐரோப்பா, ஆசிய நாடுகளுடைய வர்த்தக பாதைக்காக இந்த சுயஸ் கால்வாய் பயன்படுத்தப்படுகின்றது. இப்படியான இந்த சுயஸ் கால்வாயினுடைய ஆரம்ப புள்ளியாக போர்ட் சைட் காணப்படுகின்றது. இது முடிவு புள்ளியாக சுயஸ் போர்ட் காணப்படுகின்றது. இந்த சுயஸ் கால்வாயினுடைய சி எக்கனாமிக் ஜோன் 461 சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுது. இந்த சுயஸ் கால்வாயை ஃபெர்டினாண்ட் டி லெசிப்ஸ் என்ற என்ஜினியர் கட்டினார். இந்த கால்வாய் 300 மீட்டர் அகலத்தை கொண்டு காணப்படுது. இந்த கால்வாய் வெட்டப்பட்டமையினால் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து இலகுவாக இருக்குது. அதற்கு முன்பு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் பயணிக்க வேண்டியிருந்தது. ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட 15,000 கப்பல்கள் இந்த கால்வாயை கடக்கின்றது. ஒவ்வொரு கப்பலும் இந்த கால்வாயை கடக்க 16 மணித்தியாலங்கள் எடுக்கின்றது. நன்றி.